ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 20. இன்றைக்கான எபிசோட் நல்லாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலாம், இப்போ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வாங்க ஸ்டீடியோ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் ரியூக் ஆப்பிலே பார்த்துட்டு இருக்கோம். ரியூக் ஆப்பில் போய் எடுக்கும்போது ரியூ கிட்ட ஒரு சினிகாமி வரும். அந்த சினிகாமி பார்த்தோன்னே ரியூக் பறந்து வெளியில் போயிடும். விடுவோமா நாங்கள் அப்படின்னு அந்த சினிகாமி ரியூக் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும். என்னோட டெத் நோட்டை கூட ரியூக் அப்படின்னு அந்த சினிகாமி கேட்கும். ரியூக் தன்னுடைய டெத் நோட் இல்லாமல் ஒரு டெத் நோட் வச்சிருக்கும். அதை தான் பூமியிலே தூக்கி போட்டிருக்கோம். அதை தான் நம்ம ஹீரோவுமே எடுத்திருப்போம். அந்த டெத் நோட் இந்த சினிகாமியோட தான். இந்த சினிகாமி அதை எங்கேயும் மிஸ் பண்ணியிருக்கும். அந்த நேரத்தில் ரியூக் அந்த டெத் நோட் எடுத்திருக்கும். ஓகே, ஸ்டோரிக்கு ரியூக் அதுதான் இங்க பிரச்சனை. என் டெத் நோட் எதுனே எனக்கு தெரியல. ரியூக் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கோம். எனக்கு என் டெத் நோட் வேணும், இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சினிகாமி கேட்கும். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ, மார்சோட, ஐசாவா எல்லாருமே இருப்பாங்க. ஹீரோ மெலோட போட்டோ கொடுத்து இவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதன்படியே இவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. மெலோவும் நியரும் ஒரே ஆர்ஃபனேஜில் ஒன்னா வளர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் அடுத்த எல்லாம் வளர்க்கப்பட்டாங்க. பட் மெலோவுக்கு அந்த எண்ணையும் ஆர்ஃபனேஜையும் பிடிக்காம வெளியில் வந்திருப்பான். இதெல்லாம் மார்சோட படிச்சுட்டு தான் இருப்பாரு. இதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு தான் இருப்பாரு. ஹீரோ அப்படியே நடந்து ஹீரோயினை தேடி போவார். ஹீரோ எப்படி வச்சு மெலோடைய அந்த குரூப்பை சேர்ந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்தோடைய நேமையும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. ஹீரோயின் அவங்களோட சினிகாமி சைஸை பயன்படுத்தி அவங்க எல்லாத்தோடைய போட்டோமே பார்த்து அதில் யார்கிட்ட ஆயிட் கலர்லேயே இவன் தான்ப்பா கீரா அப்படின்னு ஹீரோட சொல்லுவாங்க. ஹீரோமே கண்டுபிடிச்சா இந்த கால் ஸ்னைடர் நீ தான் கீராவாடா அப்படின்ட்டு. ரைட்டு அப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டே ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஹீரோ அண்ட் டீம்ல ஒர்க் பண்ணி மெலோ அண்ட் டீம் கேங்ஸ்டர்ஸ்ல எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோ கால் ஸ்னைடரோட சாவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும். ஹீரோ அவங்க இருக்க அட்ரஸ் ஒரு பேப்பர்ல எழுதிருப்பாரு. அந்த பேப்பர்ல நெருப்புல போட்டு கொளுத்திட்டு இருப்பாரு. அந்த சினிகாமி இந்த பேப்பர்ல இருக்க அட்ரஸ் நோட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு பறந்து போகும். வெற்றிகரமா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் மெலோ டெத் நோட் வச்சுட்டு இருப்பான். மெலோ கிட்ட இருக்க அந்த டெத் நோட்டை பிடிங்க அந்த டெத் நோட்டோட கரண்ட் ஓனர் மேல தூக்கி போடும். மெலோவால் அந்த சினிகாமி பார்க்க முடியாத காரணம் அவர் க்ளவுஸ் போட்டிருப்பாரு. இதை பார்த்த மேலோ என்னடா நோட்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அங்க பாஸ் மாதிரி இருக்கவன் நோட்ல பேர் எதனா பேர் எழுதப்பட்டா செத்தே போறான். பறக்கிறதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படின்னு கேட்பான். அப்படி இந்த பக்கம் ஒரு கதறல் சத்தம் என்னதுன்னு பார்த்தா அந்த டெத் நோட்டோட கரண்ட் ஓனர் ஃபர்ஸ்ட் டைம் சினிகாமி பார்த்துரும். அதனால பேய் 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி கதறுவான். பட் அந்த சினிகாமி இங்க இருக்க எல்லாத்தையும் இந்த டெத் நோட்டோட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே டெத் நோட்டை தொட்டு சினிகாமி பார்த்து பயந்துருவாங்க. எல்லாருமே ஒரு கன்ஸ் எடுத்து சரா மாதிரி அந்த சினிகாமி ஷூட் பண்ண அந்த புல்லட்ஸ் எல்லாம் அந்த சினிகாமி ஊடுருவி போகும். அற்ப மனுஷங்களால மரணத்தின் கடவுள் அழிக்க முடியாது முட்டாள்களே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ ரியூ கிட்ட அதோட டெத் நோட்டை ரீபேக் தந்துருவாரு. தட் மீன்ஸ் இப்போதைக்கு ரியூக்கோட டெத் நோட்டோட ஓனர் நம்ம ஹீரோ கிடையாது. தன்னுடைய ஞாபகங்கள் எதுவுமே தன்னை விட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு மீசாவுடைய டெத் நோட்டை வாங்கி தனக்குள்ள வச்சுக்குவாரு. இப்போதைக்கு இது ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோவுக்குன்னு தனியாக ஒரு டெத் நோட் இல்லை. அதனால தன்னோட ஞாபகங்கள் எதுவுமே போயிடக்கூடாது அப்படின்ட்டு மீசாவோட டெத் நோட்டை தனக்குள்ள வாங்கி வச்சிருப்பாரு. அவர் எப்போ அதை வெளியில் எடுத்து வைக்கிறாரோ மறுபடியும் அவரோட ஞாபகங்கள் எல்லாமே வெளியில போயிடும். அப்படிங்க மெலோ இருக்க பக்கம் காட்டுறாங்க. நம்ம ரியூக்கு எப்படி ஆப்பிள் பிடிக்குமோ அதே மாதிரி இந்த சினிகாமிக்கு சாக்லேட் பிடிக்கும் போல இருக்கு. ஏன்னா மெலோ சாக்லேட் சாப்பிட்டு இருக்கும்போது தனக்கு ஒரு சாக்லேட் கேட்டிருக்கும். சாக்லேட் கொடுத்து மெலோ அந்த சினிகாமியை கரெக்ட் பண்ணிடுவாரு. இந்த சினிகாமி சொல்லிடும் ரெண்டு ரூல்ஸுமே டெத் நோட் சேர்ந்ததுல மெலோவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். இது காரணம் கீராவா தான் இருப்பான்ட்டு. இதை யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேல வெளியில போய் பார்த்துக்கோ அப்படின்னு மெலோ அந்த சினிகாமி மிரட்டுவான். இதை கேட்ட சினிகாமி ரொம்ப மோசமான டெரரான ஆளா இருப்பானோ அப்படின்னு சொல்லி நினைக்கும். அப்படியே இந்த பக்கம் ஸ்பெஷல் சீஃப் கிட்ட காட்டுறாங்க. ஸ்பெஷல் சீஃப்க்கு கீரா ஃபோன் பண்ணியிருப்பாரு. கீராங்கிற பேர்ல மீசா அம்னி ஃபோன் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லுவாருன்னா உங்ககிட்ட இருக்க டெத் நோட் நீங்க தாரா பார்த்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட டெத் நோட் உங்களுக்கு தரேன். அதை முதல்ல தரங்க அதோட டெம்பரரி ஓனர் ஆவீங்க. அதை பயன்படுத்தி அந்த இன்னொரு டெத் நோட் வச்சிருக்க அந்த குரூப்பே காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி சீஃபோட குரூப் கிட்ட கீரோட அந்த டெத் நோட் கிடைச்சிருக்கும். அவங்கள முதல்ல யார் அந்த டெத் நோட் எடுத்து அதில் பேர் எழுதுறாங்களோ அவங்க அதோட ஓனர் ஆவாங்க. யார் இந்த மாதிரி டெத் நோட் எடுத்து பேர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் டெத் நோட்டை பயன்படுத்துறவங்க 13வது நாள்ல செத்துருவாங்க. அப்படியே அவங்க சாவல்னா கூட நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடுவாரு. சீஃப் நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், நானே இதை ஏத்துக்க அப்படின்னு சொல்லி டெத் நோட் எடுத்துக்குவாரு. நம்ம ஹீரோட மைண்ட் வைஸ் என்னவா இருக்கும், அவசரப்பட்டியாடா உனக்கு 13வது நாள்ல பால் ஊத்திடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ யார்ட்டியோ பேசிட்டு இருப்பாரு. வேற யார்ட்டி மேலே சீஃப்ட்டை தான் டாஸ்க் ஃபோர்ஸ் மிஷன்ல இறங்கிட்டாங்க. ஹீரோ அப்பா ரீக்ட்ட பேசி அதோட சினிகா மெய்ஸை வாங்கிக்குவாரு. ஹீரோ அந்த ஆஃபீஸர்ஸ்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்துட்டு இருப்பாரு. ஹீரோ அப்பா சினிகா மெய்ஸை பார்த்து அவங்களுடைய நேம்லாம் எழுதி அதை டெத் நோட்ல எழுதி போட்டு தள்ளிடுவாரு. அப்படியே பில்டிங்குள்ள காட்டுறாங்க. ஹீரோ அப்பா பேர் எழுதுன எல்லாருமே செத்துருவாங்க. போட்டோல இருந்த எல்லாத்தோடைய நேமுமே ஆயுட்காலமும் மறந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க அவங்க செத்துட்டாங்கன்னு. ஹீரோ அப்பா சோல்ஜர்ஸ் பெர்ஃபெக்ட் டைம் டு அட்டாக் போய் எல்லாருமே இப்போ அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கதவை உடச்சிட்டு உள்ள வருவாங்க. மேலும் என்னடா எல்லாருமே சாகுறாங்க, எங்கடா அந்த சினிகாமி போட்ட சுகருக்கு உண்மையா இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. இப்போ அந்த சினிகாமி கட்டுறாங்க. நம்ம ரியூக் தான் அந்த சினிகாமியோட வாய முடிட்டு இருப்பாரு. அப்படியே இந்த சைடு மெலோட்ட கட்டுறாங்க. மெலோ உசுர கையில பிடிச்சி ஓடிட்டு இருப்பான். செத்து போன அந்த பாஸ் மாதிரி இருக்கவங்க அந்த ரெண்டு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கவங்க டெத் நோட தூக்குறாங்க. இந்த சைடு நம்ம ஆளுங்க புகை குண்டெல்லாம் போட்டு அவங்க ரெண்டு ஷூட் பண்ணி டெத் நோட தூக்குறாங்க. டெத் நோட் எடுத்த ஹீரோட அப்பா மிஷன் அக்கம்ப்ளீட் ஒரு வழியா டெத் நோட் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஹீரோட்ட சொல்லுவாரு. அப்ப ஏதோ ஒரு சோல்ஜர் அங்க இருந்து எட்டி பார்த்துட்டு ஏதோ ஒண்ணுகிட்ட போவாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு பிளாஸ்ட் அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நம்மளுடைய ரெண்டு சினிமாஸுமே இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு மெலோ கிட்ட கட்டுறாங்க. மெலோ ஹீரோட அப்பா லாக் பண்ணிடுவாரு. பேர் மிஹேல் கில் தானே, நீ சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா நம்ம பேரை கண்டுபிடிச்சிட்டானே டெத் நோட் எழுதி நம்மள போட்டு தள்ளிடுவானா அப்படின்னு சொல்லி இதை கேட்ட மெலோக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கா தான் இருக்கும். இந்த இடம் முழுக்க நான் பாம்பு வச்சிருக்கேன், நீ மட்டும் மாட்டினா பஞ்சு பஞ்சா போயிடும், ஒழுங்கா ஓடிரு அப்படின்னு மெலோ ஹீரோட அப்பா மிரட்டுவார். சரண்டர் ஆகுடா இல்லைன்னா செத்துருவ அப்படின்னு ஹீரோட அப்பா மெலோ பத்தி மிரட்டுவார். பட் மெலோ கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராது. ஏ அப்பா ஒர்க் பஞ்சோட காட்டுற நேரமாடா இது அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருப்பாரு. மெலோட டீமை சேர்ந்தவன் ஒருத்த பின்னாடி இருந்து ஹீரோட அப்பா ஷூட் பண்ணிடுவான். ஹீரோட அப்பாவோட கையில புல்லட் பஞ்ச் அவர் பொத்துன்னு கீழே சரி அவர்கிட்ட இருந்து அவன் டெத் நோட் வாங்க எவ்வளோ ட்ரை பண்ணுவார். பட் அவர் தரமாட்டார். அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆஃபீஸர்ஸ் கரெக்டாக அவனை ஷூட் பண்ணி அவனை போட்டு தள்ளிடுவாங்க. பட் அவங்க மெலோவை மட்டும் போட்டுலாம் மெலோவை கையும் களமா பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ மெலோ பாம்பு சுவிட்ச் ஆக்டிவேட் பண்ணிடுவார். அங்கே இருக்க பாம்பு வெடிச்சிடும். அந்த பில்டிங்கே பிளாஸ்டே அங்கே பயங்கரமா நெருப்பு பத்திட்டு இருக்கும். இந்த சைடு நம்ம ஹீரோட கட்டுறாங்க. ஹீரோ பயங்கர டென்ஷன்ல தான் இருப்பாரு. ஏன்னா மெலோ தப்பிச்சிருப்பாரு. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அப்படியே இந்த சைடு ஹீரோட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும்போது கட்டுறாங்க. ஹீரோட அப்பா நீங்க ஓகே தான் அப்படின்னு கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு இருப்பாரு. ஹீரோட அப்பா டெத் நோட்
யூஸ் பண்ணுறவங்களோட ஆயுட்காலம் என் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு ரீக் சொல்லிச்சு. ஆனால் உன் ஆயுட்காலம் என் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா என் பையன் கீரா இல்லை, எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன் ஹீரோட ஆயுட்காலம் தெரியல அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஹீரோக்குன்னு ஒரு டெத் நோட்டே இல்லை. இந்த டெத் நோட்டை ஹீரோ ரீக்கிட்ட திருப்பி கொடுத்துருப்பாரு. அதனால ஹீரோக்குன்னு ஒரு டெம்பரரியான டெத் நோட் இல்லவே இல்லை. மீன்ஸ் ஹீரோ டெத் நோட்டுக்கு ஓனராக இருந்தால் மட்டும்தான் ஹீரோட ஆயுட்காலம் ஹீரோட அப்பாவுக்கு தெரியாது. அதனால தான் ஹீரோட ஆயுட்காலம் ஹீரோட அப்பாவுக்கு தெரியும். ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிறதுக்கான காரணம் மீசோட டெத் நோட்டை தனக்குள்ள பதுக்கி வச்சிருப்பாரு. ஹீரோட அப்பாட்ட ஒரு டெத் நோட்டை கொடுத்துருங்கப்பா, இதுல மேலோட பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடமை உணர்ச்சியை வெளிப்படுத்துற மாதிரி தன்னுடைய எனிமையை போட்டு தள்ள ட்ரை பண்றாரு. பட் அதுக்குள்ள ஹீரோட அப்பா கண்ணை மூடி இறந்துறாரு. ஹீரோ அப்பான்னு கதறி அழுகுறாரு. அங்க இருக்க எல்லா ஆபீசர்ஸுமே அழுகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோட்ட இருந்து வர கண்ணீரும் அழுகையும் போலியானது இல்லை. அப்படியே இந்த சைடு பூமிக்கு வந்து அந்த புது ஷினிகாமி கிட்ட ஹீரோ அதோட டெத் நோட்டை கொடுத்து நீ வேலையை பார்த்துட்டு கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அது இனிமேல் இந்த மோசமான மனுஷ பசங்க சகவாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகும். ரியூக் டெத் நோட் யூஸ் பண்ணிட்டு சாகிற ஒவ்வொருத்தருமே வேதனையோட தான் சாகுறாங்க. பட் மிஸ்டர் யாகிமி அந்த மாதிரி அவரோட மரணத்தை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு ரியூக் சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஹீரோட அப்பா மட்டும் அந்த வெடி விபத்துல சாகலினா 13 நாள் கழிச்சு ஹீரோட அப்பாவை போட்டு தள்ளியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோ இருந்து அவரோட டெத் நோட் பறி போற சமயத்துல கூட அவருடைய தங்கச்சி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு. அவரோட தங்கச்சியை கட்டில அவங்க அப்பா மேல அதிகப்படியான மதிப்பும் பாசமும் வச்சிருக்காரு. பட் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கு. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். பை பை கைஸ்.